டே 29 ஆஃப் வீடியோ போஸ்டிங் அபவுட் வாழ்க்கை அப்டேட் டெய்லி. ஸோ இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிடுச்சு. ஸோ காலங்காலத்தில் சரியான பசி, அதனால் வெள்ளரிக்காய், கேரட்டு, அப்புறம் அத்திப்பழம், மூணு இதெல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வாக்கிங் வந்து கிளம்பியாச்சு. ஹை கைஸ், டெய்லி காலையில் வாக்கிங் போகும்போது ஏதாச்சும் வந்து மண்டையில் தோணும். அது போல் இன்றைக்கி தோணுது என்னன்னா, ஸோ நம்ம வந்து அதர்ஸ் கிட்ட வேலிடேஷன்ஸ் வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணக்கூடாது. நம்மளோட ஓன் டேர்ம் ஓன் லைஃப் வேலிடேஷன் நம்ம தான் வந்து டிஃபைன் பண்ணணும். ஸோ தட் இஸ் கால்டு ஃப்ரீடம். அண்ட் தான் நீங்களும் அதர்ஸ் கிட்ட வேலிடேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. நீங்களே வந்து எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு டிஃபைன் பண்ணிக்கணும். கருத்து பேசி முடிச்சுட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும்போது வாழ்க்கை என்பது அன்பினில் அப்படின்னு ஒரு பாட்டு வந்து பக்கத்தில் கேட்டுச்சு. அதையும் கேட்டுட்டு அப்படியே நம்ம நெயல் கூட ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு அப்படியே வந்து திருவான்மையூர் ரயில்வே ஸ்டேஷனில் சன்ரைஸை பார்த்து நல்லா ஒரு செல்ஃபியை போட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பிரிட்ஜ் மேலே ஏறி போன மக்கள் அங்கே எப்போயுமே நம்மளா கூட சண்டை போடுற ஒரு காக்கா வேறு இருந்துச்சு. அந்த காக்கா கிட்ட ஹாய் சொன்னேன். பறந்து ஓடிட்டே இருந்துச்சு. இன்றைக்கி வாக்கிங் மட்டும் முடிச்சுட்டு எக்ஸசைஸ் நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் என் மொட்டை தலை வந்து நாளை என்பது நிச்சயம் இல்லைடா, மொட்டை இன்றைக்கி எல்லாத்தையும் பண்ணுறா அப்படின்னு சொல்லிச்சு. அதனால் வந்து இன்றைக்கி ஒர்க் அவுட் முடிஞ்ச அளவுக்கு போட்டுட்டு இன்றைக்கி நாளை வந்து நல்லா சிறப்பாக முடிக்கிறோம். ஐ டோன்ட் வாண்ட் டு பி வீக்கர், ஐ வாண்ட் டு பி ஸ்ட்ராங்கர். ஸோ ஐ ட்ரெயின் மை செல்ஃப் டே பை டே வித் மை கன்சிஸ்டன்சி டில் ஐ கெட் ஸ்ட்ராங். அப்படியே நமக்கு நம்ம பேசிக்கிட்டு ஒரு 15 நிமிஷம் ரன்னிங்கை முடிச்சுட்டு அப்படியே வந்து ஒரு ஜேசிபியும் பார்த்துட்டு நெயில் கூட ஒரு செல்ஃபி மறுபடியும் எடுத்துகிட்டு ரூமுக்கு வந்து 7:30க்கெலாம் வந்தாச்சு. வந்த உடனே வந்து கிச்சனை செக் பண்ணேன். கிச்சனை நைட்டு க்ளீன் பண்ணி வச்சது ப்ராப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எவ்வளோ ஸ்டெப்ஸ் வந்துன்னு செக் பண்ணிவிட்டு சமையல் வேலையில் இறங்கியாச்சு. ஸோ இன்றைக்கி சமையல் வந்து பருப்பு சாம்பார். ஸோ சவ் பருப்பு சாம்பார், அப்புறம் வந்து கேரட் வந்து ஒரு பொரியல், அப்புறம் சாப்பாடு, முட்டை. ஸோ எல்லாத்தையும் 1 ஹவருக்குள்ளே சமைக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு டார்கெட் வச்சேன். டக்குன்னு வந்துட்டு பேரலாக எல்லாத்தையும் வச்சுட்டு ஸோ இன்றைக்கி வந்து வேலையை சமைச்சு வந்து முடிச்சாச்சு. ஒரு டே சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் ஸோ குளிச்சுட்டு ஸோ லஞ்சுக்கு வந்து பேக் பண்ணிவிட்டு மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு வந்து இன்றைக்கி வந்து கிளம்பியாச்சு. ஸோ பர்ஃபெக்டாக இருக்கேன். அப்புறம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிச்சு 9:30க்கு. ஸோ ஆஃபீஸ்க்கு இன்றைக்கி போய்ட்டு 9:40க்கு போயிட்டேன். ஆஃபீஸ் ஒர்க்கில் வந்து இன்றைக்கி வந்து ப்ராப்பராக வேலையை முடிச்சுட்டு இன்றைக்கி லாக் ஆஃப் பண்ணிவிட்டு ஸோ ரூமுக்கு வந்துட்டேன். ரூமுக்கு வந்தோடனே மெரினா பீச்சுக்கு போகணுன்ட்டு மெரினா பீச்சுக்கு போயிட்டு நைட் வர 10 o'clock ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா வீடியோலாம் எடிட் பண்ணி முடிச்சுட்டு சாப்பிட்டு தூங்க போகிறேன். டாட்டா பாய்.